தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதில் கலந்து கொண்டுள்ள எமதரமை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னாள் பேசிய தலைவர்கள் காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், காலி பணியிடங்கள் நிரப்புதல், அடிப்படை சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, உதவியாளர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, அனைத்து இடங்களில் மே மாதம் அனைத்து பள்ளிகளுக்கும் வெப்பத்தின் காரணமாக விடுமுறை வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கன்வாடி மையங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளின் வயது என்பது 2 to 5 வயது குழந்தைகள். ஆனால் வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு நோய்கள் வருவது குறித்து நாங்கள் பல முறை அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தி பல போராட்டங்களையும் நடத்தி வருகிறோம். இவை அனைத்துமே குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப பள்ளி முதல் பதின்ம பள்ளி வரை இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவியர் அனைவருக்கும் அரசு கோடை விடுமுறை வழங்குகின்ற வேளையில் அங்கன்வாடி மையத்திற்கு வரக்கூடிய 2 to 5 வயது குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு, உளவியல் ரீதியான மாற்றை கருத்தில் கொண்டு மே மாதம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பெண் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 12 மாத காலம் தமிழக அரசு வழங்குகிறது. ஆனால் இருக்கக்கூடிய அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு 6 மாதம் மட்டுமே மகப்பேறு விடுப்பு என்பது வழங்கப்படுகிறது. இயற்கை ரீதியான ஒரு விஷயத்திற்கு அரசு ஒரு பாரபட்சம் பார்ப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமற்றது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் அங்கன்வாடி சத்துணவு பெண் ஊழியர்களுக்கு தமிழக அரசு மகப்பேறு விடுப்பு 12 மாத காலம் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கர்நாடகாவில் மாதவிடாய் விடுப்பு என்பது சுழற்சி முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பெண்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மாதவிடாய் விடுப்பு வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணிபுரியக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு ஆண்டிற்கு 12 நாட்கள் தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது. அந்த தற்செயல் விடுப்பு என்பது 10 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதற்கான அரசாணை உள்ளது. ஆனால் அங்கன்வாடி சத்துணவு மையங்களுக்கு மாதம் 1 நாள் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது. ஆனால் அதாவது அவசர காலத்தில் அந்த தற்செயல் விடுப்பை மொத்தமாக 10 நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை. அதை அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பிழைப்பூதியம், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் காலங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு பிழைப்பூதியம் என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பிழைப்பூதியம் என்பது வழங்கப்படுவது இல்லை. சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுகிற எந்த ஒரு சலுகையும் அதே சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை என்பதை தமிழக அரசு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் பிழைப்பூதியமும் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பணிக்கொடை என்பது உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்பது இன்றைக்கு தீர்ப்பு உள்ளது. ஆனால் அதை அமல்படுத்தாமல் தமிழக அரசு மறுத்து வருகிறது. ஆனால் பணிக்கொடையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம் எங்களுடைய 3 கட்ட போராட்டங்கள், எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய இந்த போராட்டங்கள். காலமுறை ஊதியம், அரசு துறையில் இருக்கக்கூடிய 5000 காலி பணியிடங்களிலே இருக்கக்கூடிய அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய வேளையிலே ஏன் தகுதி வாய்ந்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை அந்த இடத்தில் நிரப்பி காலமுறை ஊதியம் வழங்குவதால், அதாவது ஒரு இளநிலை உதவியாளராக அவர்கள் பணி நியமனம் செய்து வழங்குவதால் அரசுக்கு எந்த விதமான நிதி நெருக்கடியும் இல்லை. ஆனால் ஏன் அரசு அதை செய்ய மறுக்கிறது என்பது புரியவில்லை. திட்டம் நிரந்தரம்
ஊழியர் நிலை என்பது தற்காலிகமாக இருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதனால அதாவது காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் வாழ்வதற்கேற்ற எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். 6750 என்பதை அகவிலை படிவம் வழங்குங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருப்பதே இன்றைய இருக்கக்கூடிய சமூக நிலையில் அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஓய்வூதியம் இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்கள் மீது மிக அக்கறை கொண்டு அவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கும் இந்த நிலையில் அங்கன்வாடியிலும் அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திலும் சத்துணவு திட்டத்திலும் பெண் ஊழியர்கள் 95% இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு எங்களது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாளை 7/1/2026 அன்று முதற்கட்டமாக அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொள்வதாக ஒரு நாள் வேலை நிறுத்தம், அங்கன்வாடி சத்துணவு மையங்களை மூடி மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம், அடுத்த கட்டமாக 30/1/2026 அன்று மாநில தலைநகரான சென்னையில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு லட்சக்கணக்கான ஊழியர்களை திரட்டி ஒரு பெருந்திரள் முறையீடு இயக்கம் செய்வது, அடுத்த கட்டமாக 3/2/2026 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வது, அங்கன்வாடி சத்துணவு மையங்களை இழுத்து மூடி காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளும் போராட்டங்களையும் அன்றைய தினம் தொடர் மறியலையும் நடத்துவதை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களை போராட்ட நிலைக்கு தள்ளாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்று எங்களது வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.